வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மூர் மார்க்கெட் தான் வந்து பார்க்க போகிறோம். சென்னையில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டு புக்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஜேஇஇ, யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, இன்ஜினியரிங், மெடிசன், அப்புறம் மோட்டிவேஷ்னல் புக்ஸு, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஷாப்ஸை பொறுத்த வரைக்கும் நிரந்தர கடைகளும் இருக்குது, உங்களுக்கு தற்காலிக கடைகளும் இருக்குது. உங்களுக்கு எங்கே வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது நீங்கள் நிரந்தர கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஷாப் அங்கே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக்கை வாங்கிட்டு திருப்பி அவங்கக்கிட்டே ரிட்டன் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வேறு புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போது நீங்கள் வேறு வெளியிலலாம் கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா அதே பர்சன்ஸ் எங்கே கடை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தேடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால மேக்ஸிமம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஷாப்ஸ்லேயே வந்து நம்ம புக்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தவங்க கிட்டே நம்ம வந்து வாங்கும்போது அவங்களுக்கு கிட்ட நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி புக்ஸ் வந்து வந்ததுன்னா எடுத்து வைங்க, நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுனால அவங்க வந்து வாங்கி வைப்பாங்க. உங்களுக்கு ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் கூட சூப்பராக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுட்டு ஒன்ஸ் படிச்சிட்டோன்னா யூஸ் இல்லை, மறுபடியும் நம்ம வந்து கொடுத்துட்டு வேறு வாங்கினோன்னா தான் பெஸ்ட்டு. சில்ட்ரன் புக்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஏன்னா அவங்க மொபைலும் டிவி இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக புத்தகங்கள் வந்து வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு கிட்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே புக்ஸ் வாங்கினோன்னா பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ப்ளஸ் அவங்க வாங்கின புத்தகம் அப்படின்றதுனால அவங்க படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்க மாதிரி டெக்ஸ்ட் குறைவாக இருக்க புத்தகங்களை நீங்கள் கிட்ஸுக்கு வந்து வாங்க முயற்சி பண்ணலாம். நம்ம தான் வந்து பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம். குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன புக்ஸ் படிக்கிறது தான் பிரியப்படுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்கள் வந்து வாங்கிக்கலாம். விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. படிச்சுட்டு அவங்ககிட்டே கொடுக்கும்போது நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதனால நம்ம ஒரு ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கலாம். புது புத்தகம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து நியூ புக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஒரு 50% சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல மூவிங்கில் இருக்க புத்தகங்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் படிச்சுட்டு திருப்பி கொடுக்குறதா இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் எக்ஸாம், டிஎன்பிசி எல்லாம் போகிறாங்கன்னா இங்கே வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதை வந்து வாங்கிட்டு எக்ஸாம் வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்க புக்ஸாக வந்து வாங்கிக்கோங்க. என் பையனுக்கு வந்து ஹாரி பாட்டர் சீரீஸ் படிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால ஒரு 2 புத்தகங்கள் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறது, புத்தகம் வாசிக்க வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க வளர வளர அவங்க சில புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக அந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துடலாம். இங்கே இல்லாத புத்தகங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டட் புக்ஸும் இருந்தது, எக்ஸாம் ரிலேட்டட் புக்ஸு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போது சில புத்தகங்கள் நம்ம கேட்குறோம், அது அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்க ஷாப்பில் அவங்களே வாங்கிட்டு வந்து கூட நமக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாம் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏப்ரல், மே அந்த டைமில் வந்து வாங்கலாம். அதாவது அந்த எக்ஸாம்ஸ் வந்து முடியும் இல்லையா, அந்த டைமில் வாங்கினீங்கன்னா நிறைய பேர் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக அந்த புக்ஸ் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் இவங்களே ஒரு 4-5 புக்கு எப்போயுமே ஸ்டாக் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அது இல்லாமல் போயிட்டா கூட நீங்கள் சொல்லி வச்சு வாங்கிக்கலாம். இந்த பிரிட்டானிக்கா தமிழ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இங்கிலீஷில் எப்படி நம்ம ஆல்ஃபபெட் படி பார்க்குறோமோ அதே மாதிரி தமிழ்லையும் பார்க்கலாம். இந்த நூலில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டெக்ஸ்ட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி புக் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த ஷாப்லாம் போகும்போது அந்த காலேஜ் டைம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஜெராக்ஸ் எடுத்து தான் அதிகமாக படிச்சிருப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்கி படிச்சிருப்போம், லைப்ரரியில் எடுத்து படிச்சிருப்போம். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க்கும்போது எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் தான் ஞாபகம் வந்தது. இந்த புக்லேயும் அதுதான் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. நிறைய டெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டியாக இருந்தது.
அக்பர் பீர்பால் கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முத்திரை ரிலேட்டடாக புத்தகம். விளக்குகள் பல தந்த ஒளியும் த புக் ஆஃப் மிர்த் அது ரெண்டும் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அது மட்டும் கிடைக்கல. வாங்கி வைங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 புக் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த 2 புக்குமே. அப்துல் கலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக் தான் வந்து விளக்குகள் பல தந்த ஒளி. இது வந்து கிட்ஸ் ரிலேட்டட் புக்ஸு செட்டாக இருக்குது, வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ லைப்ரரிலையும் என் பையனுக்கு கொஞ்சம் என்ரோல் பண்ணியிருக்கனால அங்கேயே நிறைய புக்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதனால நான் நிறைய புக்ஸ் வாங்கலை. ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்கள் குழந்தை இருக்காங்கன்னா இந்த நூல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெக்ஸ்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸ்பேஸ் என்சைக்ளோபீடியா ஃபார் கிட்ஸு இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிகே புக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிகே புக்ஸ் எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டு லைப்ரரியில் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் அனிமல், பேர்டு அது ரிலேட்டடான புக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதனால அந்த புக்ஸ் வந்து வாங்கலை. மேக்ஸிமம் செட்டாக புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் 5th 6th படிக்கும் போது அதிகமாக படிப்பாங்க. இப்போ படிக்கிறதில்ல இந்த புக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக மூவிங்கில் இருக்குது அதனால். உங்களுக்கு ஜேஇஇ நீட்டுக்கும் நிறைய புக் வந்து ரெஃபர் பண்ணாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை அவங்க என்ன ஆத்தரோட புக் வந்து சொல்கிறாங்களோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கலெக்ஷனும் இருக்குது. உங்களுக்கு அந்த மூவியெல்லாம் நிறையா வந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே கூட இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. இப்போ நீங்கள் பல்காக புக் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மி பண்ணுறாங்க. 1 or 2 புக்ஸ் தான் எடுக்கிறோன்னா அவ்வளோ கம்மி பண்ணல. ஒரு 4 புக் 5 புக் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம அது ரேட் பேசி நம்ம வாங்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரே கடையிலே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரே ஆத்தரோட புக்கு, ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நான் ஃபிக்ஷன்லாம் ஒரு பக்கம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து மொபைல், டிவி இந்த மாதிரி வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக புத்தகங்கள் வந்து வாசிக்கலாம். குழந்தைங்களை மட்டும் வாசிங்கன்னு சொன்னால் வாசிக்க மாட்டாங்க. நம்மளும் சேர்ந்து வாசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ புக் படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
பிஃபோர் ஸ்லீப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஈவினிங் டைமில் படிக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீனாக அதை கொண்டு வரணும். த ஆல்கெமிஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புக்கோட சம்மரியெல்லாம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இங்கே இருக்க கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அதெல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ரிச் டேட் புவர் டேட், அதே ஆத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. சிக்கன் சூப் ஃபார் சோல் வந்து நம்ம படிச்சிருந்தோம். இது வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த சிக்கன் சூப் ஃபார் கேர்ள்ஸு, கிட்ஸ், அந்த மாதிரி நிறைய நூல் வந்து அதே ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து படித்து பார்க்கலாம், ரொம்ப நல்ல நூல். நாங்கள் கொஞ்சம் இயர்லியராகவே போயிட்டோம், அதனால் கூட்டம் இல்லை. இப்போது ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயும் ஒரு நல்ல ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. லா, மெடிசன், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மோஸ்ட்லி. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கேட்டு, ஜிஏடிஇ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் ரிலேட்டட் புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஷாப்ஸ் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அவங்க நிறைய புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட் ஷாப்பும் அங்கே இருந்தது. கோல்டு ஃபிஷ் வச்சுருக்காங்க, நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து வெளியில் இருந்த ஷாப்ஸு. அங்கேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோன்னா வெளியில் இருக்க சில கடைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷ்னல் புக்ஸ் இருந்தது. எல்லாமே ஃபேமஸான புக்ஸ் தான். 2 விதமாக வந்து நம்ம படிக்க முயற்சி பண்ணலாம். லைப்ரரியில் புக்ஸ் வாங்கி படிக்கலாம்,
இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு புக் ஷாப்பில் நம்ம புக்ஸ் வந்து வாங்கி படிக்கலாம். ஏன்னா ரியல் ப்ரைஸ் புக்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு புது புத்தகம் வாங்குகிற இடத்துல 2 புத்தகங்கள் வந்து பழசு வந்து வாங்கிட்டு போகலாம். அதனால பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாங்குறது நல்லது. இது எல்லாமே வெளியில் வந்து ஷாப்ஸ் வந்து போட்டிருக்காங்க, அங்கே இதெல்லாம் இருக்குது. நம்ம படித்த புத்தகங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டது. சில புத்தகங்கள் வாங்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். பட் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் போனனால என் பையனுக்கு மட்டும் சில புத்தகங்கள் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது தான் பார்க்கணும். இப்போது லைப்ரரியில் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கனால அங்கே சில புத்தகங்கள் கிடைச்சா வாங்கிடுறேன். அங்கே கிடைக்காத புது புத்தகங்கள்லாம் சில டைம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அங்கே கிடைக்க மாட்டேங்குது. சில புத்தகங்கள் வந்து லைப்ரரியில் வந்து ஒரு கண்டினியூஸாக தேடியும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் லிஸ்ட்டு வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது வாங்கணும். யோகியின் சுயசரிதை ரொம்ப சூப்பராக இருக்கும். மாயாஜாலம் அதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். சேப்பியன்ஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். 7 தலைமுறைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இன்னொரு 2 தடவை லைப்ரரியில் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷாப்பில் வாங்கலான் இருக்கேன். புக் ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அதே பதிப்பகத்தில் போய் வாங்குறீங்கனாலும் 10% to 15% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போது இங்கே ஓல்ட் ஷாப்பில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75% தான் புக்கு விலை சொல்லுவாங்க. 25%ஆவது நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அதனால் நமக்கு எது வந்து கிடைக்குது, எங்கே அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பழைய பொருட்கள்லாம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே கடை வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பழைய காயின்ஸாக இருக்கலாம், இல்லை கரன்சி, அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு காயின் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும், கரன்சி கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். பழங்காலத்து பொருட்கள்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. சில பேரெல்லாம் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் எல்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே கொஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இங்கே நம்ம பழங்காலத்து பொருட்கள் ஏதாவது சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வாங்கிட்டு போகிறதுனாலும் வாங்கிட்டு போகலாம். நிறைய பேர் சில பொருட்கள்லாம் கேட்டு இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. இந்த டெலிஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து படம் தான் ஞாபகம் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.